ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புட்டாஸ் கிளாஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இதுக்கு அடுத்த கிளாஸ் நமக்கு மார்க்கிங், ட்ரேசிங் அண்ட் ப்ளவுஸ் பண்ண போகிறோம். ப்ளவுஸை அதுக்குள்ளேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இவ்வளோ நாள் நம்ம வீடு ஒர்க்கு ஜரி த்ரெட் வச்சு படித்தோம்ல, அது எல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும்ல. அதுக்கப்புறமா நம்ம சில்க் த்ரெட் கிளாஸ் வந்து போகலாம். சரியா? ஏன் நான் உங்களை இவ்வளோ நாள் சில்க் த்ரெட்டில் சொல்லி கொடுக்கல அப்படின்னா, கொஞ்சம் அது வந்து ரிஸ்க் எடுத்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ளவுஸ் போட்டுட்டு போனோன்னா நமக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துள்ள, அதனால தான். சரிங்களா? ஸோ ப்ளவுஸ் போடுற மார்க்கிங் எல்லாமே நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு புட்டாஸ் நம்ம போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பீடோட சைஸு 4 mm அல்லது 5 mm இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது சுற்றிலும் சுகர் பீடு கொடுத்துட்டு நாட் போட்டு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு புட்டாஸ் சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். செகண்ட் புட்டாஸ் நம்ம கொடுக்குறதுக்கு அகெயின் சிங்கிள் பீட் வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 3 பீடு அளவில் எடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளில் இருந்து கொஞ்சம் மினிமலாக இருக்கக்கூடிய புட்டாஸ் நான் சொல்லித்தரேன். அடுத்த செக்ஷன் நம்ம இன்னொரு செக்ஷன் வந்து நான் சொல்லித்தரேன். அதில் வந்து நல்ல கிராண்டான புட்டாஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம பிகினிங் ஸ்டேஜில் தானே இருக்கோம். அதனால் இப்போ 3வது புட்டாஸ் பார்க்கலாம். இந்த 3வது புட்டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு சிங்கிள் பீட் எடுத்துக்கிறேன். சிங்கிள் பீட் போட்ட உடனேவே இப்போ இதை லாக் போட போகிறோம். இதை வந்து அப்படியே அந்த பீடை சுற்றிலும் வர மாதிரி வச்சுட்டு நல்லா விரலை வச்சு ஒரு விரலை வச்சு அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு கீழே இருந்து த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ நம்ம எண்டு லாக் போட தேவையில்லை இந்த மாதிரியான சிங்கிள் பீட் கொடுக்கும்போது. ஓகேவா? அடுத்த புட்டாஸ் இதுக்கு சுகர் பீடு ஒன்றும் சிங்கிள் பீடு ஒன்றும் எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே லாக் பண்ணோன்னா நிற்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டியாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். லாக் ஸ்டிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டெடியாக நின்றுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், லாக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அடுத்ததா 5th புட்டாஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சென்டரில் வந்து ஒரு பேர்ல் பீடு கொடுத்துருக்குறேன். சைஸ் வந்து 3 mm எடுத்துருக்குறேன். அகெயின் மறுபடியும் 3 mm சைஸில் இருக்கக்கூடிய பீட்ஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர் தான். அப்படியே லைன் பை லைனாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஃப்ளவர்லாம் போடும்போது இந்த புட்டாஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சென்டரில் வந்து பேர்ல் பீட் கொடுத்துட்டு மற்ற இடங்கள்லாம் நம்ம கோல்டோ இல்லை காப்பரோ அந்த சாரிக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இதுவே ஒரு டிசைனாக கூட நம்ம நெக் ஃபுல்லாக வந்து பண்ணலாம். ரொம்பவே அழகான ஒரு லுக்கில் இருக்கும். மினிமலைஸாக இருக்கும். ஓகே, அடுத்து 6th புட்டாஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அகெயின் சிங்கிள் பீட் கொடுத்துக்கிறேன். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இதை சுற்றிலும் என்ன பண்ண போகிறோன்னா சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டதில் என்ன பண்ணோம், சுகர் பீடு வந்து ஒரு ரோவில் கொடுத்தோம். ஸோ இதில் வந்து 2 ரோவாக நம்ம கொடுக்கணும். கொடுத்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டான லுக் கிடைக்கும். புட்டாஸ் அப்படின்றது இப்படி தான் போடணும், இதுதான் டிசைன் அப்படின்றது கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை தாராளமாக போடலாம். ஆனால் என்னென்னா பேக்கில் ஸ்லீவ்லலாம் நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ பேக்கில் வந்து குந்தன் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு புட்டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேல் பீட்ஸ் அந்த மாதிரி வச்சு போட்டோம் அப்படின்னா செட் ஆகாது. அந்த குந்தன் ஸ்டோனை வச்சு போடுறோன்னா அதே குந்தன் ஸ்டோனை வச்சு நம்ம பேக்கில் புட்டாஸ் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போது அடுத்த புட்டாஸ்க்கு அகெயின் சிங்கிள் பீடை வந்து கொடுத்துக்கிறேன். சுற்றிலும் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸும் முடியும் போது ஹோம்ஒர்க் அப்படின்றது ஒன்று கொடுப்பேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அருமையாக அதை வந்து செஞ்சுட்டு வராங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த டைம் ஜாயின் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் கவலையே படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம். சீக்கிரமாக உங்களுக்கான ரீஅட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது ஒரு கோதுமை பீடு எடுத்து இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்த புட்டாஸ்க்கு மறுபடியும் ஒரு சிங்கிள் பீடு எடுத்துக்கிறேன்.
இதுக்கு வந்து கோதுமை பீடை நம்ம அப்படியே லைன் பை லைனாக வச்சுட்டே வர வேண்டியதான். கோதுமை பீடோட அகலமான பாகம் வெளிப்புறமாகவும் அகலம் குறைவான பகுதி வந்து உள்புறமாகவும் வர மாதிரி வைங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுறன்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீளமாக ஒரு ஸ்டிச் போட்டிருக்கிறேன். ஒருவேளை அங்கே நிற்கலைன்னா உங்களுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கூட இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பீடை உள்ளே கொடுத்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். மேலே 2 ஸ்டிச்சு, கீழே 2 ஸ்டிச்சு, மேல் பகுதியில் 2 ஸ்டிச்சு, கீழ்ப்பகுதியில் 2 ஸ்டிச்சு போட்டுட்டேன். அங்கே அகைன் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணும். இப்போது அடுத்த புட்டாஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து சிங்கிள் பீடும் அதுக்கப்புறமா கோதுமை பீடும் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கீழே வி ஷேப்பில் வர மாதிரி நம்ம கோதுமை பீடை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கடைசியாக லாக் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த புட்டாஸ் வந்து சிங்கிள் பீடை சென்டராக கொடுத்துட்டு சுகர் பீடை வந்து ஃபுல் ரவுண்டு கொடுக்காம ஹாஃபாக கொடுக்க போகிறோம். இங்கே லாக் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து கொண்டு வரணும். லாக் ஸ்டிச் வந்து நம்ம சைடில் இருந்து போட்டுட்டு அங்கேருந்தான் கொண்டு வரணும். இப்போது சிங்கிள் பீடு எடுத்து இதை சுற்றிலும் கொடுக்குறேன். இந்த ப்ராசஸை நம்ம ஃபுல்லாக பண்ணாமல் பாதி மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுவும் நமக்கு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். இது இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு கீழே அடியில் வந்து ஒரே ஒரு பீட் மட்டும் நம்ம ஹேங் ஆகிற மாதிரி கூட கொடுக்கலாம். இதுக்கப்புறமா க்ளூ எடுத்துருக்கிறேன். B7000 க்ளூ வாங்க சொல்லியிருப்பேன் லிஸ்ட் மெட்டீரியல் நான் கொடுத்தவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். க்ளூ ஒரு வேளை சைடில் ஸ்ப்ரெட் ஆனால் உடனே எடுக்காதீங்க. ஒரு 30 செகண்ட் ட்ரை ஆனதும் அப்படியே நீரில் வச்சு தூக்குனீங்கன்னா அழகாக நமக்கு நூல் மாதிரி அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை வந்து மேபி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போது கோபி மாடல் குந்தன் ஸ்டோனை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஷார்ப் எட்ஜஸில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வீடை வந்து லோட் பண்ணிவிட்டு ஷார்ப்பான இடத்துல போயிட்டு நம்ம ஷார்ப்பாக தான் முடிக்கணும். ஷார்ப்பாக இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா கண்டிப்பாக ரீஒர்க் தான் பண்ணி அனுப்பணும். அதனால் ஷார்ப்பாக வந்து ஒர்க் பண்ணி அனுப்புங்க. ஒருவேளை அந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னொரு பீடை சென்டராக மேலே வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக வரும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் நம்ம பண்ண போகிற புட்டா டிசைனுக்கு இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செலக்ட் பண்ணி போடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு புட்டா செக்ஷன்ஸ் வரும்போது இன்னும் இதில் நம்ம அட்வான்ஸான புட்டா டிசைன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு டேப்லெட் பீடையுமே நம்ம வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். அந்த டேப்லெட் பீடை சுற்றி சுகர் பீடு கொடுக்காதீங்க. ஏன்னா சுகர் பீட் பார்த்திங்கன்னா டேப்லெட் பீட்டுக்கு அடியில் போயிட்டு நமக்கு பீடு இருக்கிற மாதிரியே தெரியாது. அதனால் சிங்கிள் பீடு கொடுத்துருங்க. அப்போ தான் அதில் வந்து பீடு இருக்கிற மாதிரி நமக்கு ஹைலைட்டாக காமிக்கும். உங்கள்கிட்ட ஒரு வேளை டேப்லெட் பீடு இல்லைன்னா நோ ப்ராப்ளம். உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி காமிங்க. ஆல்ரெடி மெட்டீரியல் லிஸ்ட் கொடுக்கும்போது குந்தன் ஸ்டோன் வந்து வாங்க சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுபடி இதை வச்சு பண்ணிடுங்க. இப்போ ரவுண்ட் பீடில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா சேம் தான். அதை ஒட்டிலும் பீடை வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். அவ்வளோதாங்க. புட்டாஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 13 புட்டா டிசைன் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன்.
ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு இதை விட எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.